நமஸ்தே. இன்னைக்கு நம்ம ரவிமா லாங்குவேஜ் அகாடமியில மதியமா பேப்பர் 1 இப்ப நீங்க வரப்போற February 2026 எக்ஸாம்க்கு மதியமா பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, எக்ஸாம் போர்ஷன்ஸ் என்னென்ன, அதுக்கு நீங்க என்னென்னலாம் படிச்சா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அதெல்லாம் தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க நம்ம என்ன படிக்கணும்ன்றத பார்க்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா இதுக்கு நான் ஸ்ரீ ரமணா மாடல் கொஸ்டின் பேப்பரோட February 2026 மாடல் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். மதியமா பேப்பர் 1 ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா இது வந்து 100 மார்க்ஸ் எக்ஸாம். இது வந்து 2.5 ஹவர்ஸ்க்கு நீங்க எழுத போறீங்க. ஸோ மதியமா பேப்பர் 1 வந்து மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2.5 ஹவர்ஸ்ன்றதுனால 12:30க்கு ஃபினிஷ் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மெயின் என்னன்னா கிசி ஏக் पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. இதுக்கு நீங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுல பிராத்மிக்ல வந்துட்டு இங்கிலீஷ்ல தான் வந்து பத்யான்ஷோட இது எழுதிட்டு இருந்தீங்க, மீனிங் எழுதியிருந்தீங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா போயம்ல இருந்து ஒரு ஸ்டான்ஸா கொடுத்திருப்பாங்க, அந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸாவோட பாவார்த்து நீங்க எழுதணும். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து 6 இருக்கு பத்திய பாட்டு. இது வந்து உங்களுக்கு இதுல இண்டெக்ஸ் பேஜ்ல பாத்தீங்கன்னா பஹலா பத்ரன் கொடுத்திருப்பாங்க. அதுல பாக் ஏக் பத்திய அப்படின்னு சொல்லிட்டு 6 டாபிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 5 வந்து போயம், லாஸ்ட் ஒன் வந்து 6th ஒன் வந்து தோஹா. சரியா? இப்ப இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த பார்ட் உங்களுக்கு எழுதணும். நீங்க இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 4 படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால அட்டன் பண்ண முடியும். ஏன்னா 3 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, அதுல ஒன்லி 1 தான் நீங்க எழுத போறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 4 இல்ல 3 படிச்சாலே ஈஸியா உங்களால अटेंड பண்ண முடியும். दैव मेरे भाग्य में क्या है बदा, मैं बचूंगी या मिलूंगी धूल में, या जलूंगी फिर अंगारे पर किसी, छू पड़ूंगी या कमल के फूल में. சோ இது வந்து எதுல இருந்து வந்திருக்கு, எந்த போயம்ல இருந்து உங்களுக்கு தெரியுமா? இது வந்து ஏக் பூந்த் அந்த போயம்ல இருந்து, செகண்ட் போயம்ல இருந்து வந்திருக்கு. நான் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் 3 or 4 படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த செகண்ட் போயம்ல இருந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா வந்துட்டு சந்தர்ப்பம் எழுதணும். சந்தர்ப்பம்னா இது எந்த போயம்ல இருந்து கொடுத்திருக்காங்க, இதோட கவி யாரு, அதுதான் நீங்க எழுத போறீங்க. ओकेवा? सो ये पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि हैं श्री अयोध्या सिंह उपाध्याय हरियाउद அப்படின்னு எழுதிடுறீங்க. சரியா? இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸாவோட மீனிங் என்ன, பாவார்த் என்ன, பாவார்த்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்றத நீங்க எழுதணும். சரியா? அதுதான் இது வந்து நீங்க மெமரி பண்ணி ஹிந்தியில இருக்கும், அதை நீங்க வந்து ஊனா உங்களுக்கு எழுத முடியும்னாலும் நீங்க எழுதலாம். சரியா? இப்ப பாருங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க. नारंगी लाल हरा पीला बैंगनी आसमानी नीला, कैसा सुंदर यह चमकीला, किससे इसको यह रूप मिला, कैसे यह इंद्रधनुष निकला. இது வந்து பாத்தீங்கன்னா இந்திரதனுஷ் 4th போயம்ல இருந்து வந்திருக்கு. சோ இப்ப வந்து இது வந்து 4th. சோ ஃபர்ஸ்ட் 4 படிச்சீங்கன்னா உங்களுக்கு வரும்னு சொன்னேன். சோ ஃபர்ஸ்ட் 4லயே இது வந்துச்சு. செகண்ட் போயம்ல இருந்து எழுது, 4th போயம்ல இருந்து வந்திருக்கு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நீங்க எழுதணும். சோ ஒன்னு தான் ஏக் ஆப்ஷன் என்னன்றத பாத்துக்கோங்க. சரியா? ஒன்னான்றத பார்த்து எழுதுக. தீவாட்ல உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எழுதக்கூடாது. புரிஞ்சுதா? नेक्स्ट वे ही लड़के आगे चलकर सबसे इज्जत पाते हैं, आस पास की बात नहीं है, जग पर नाम कमाते हैं. இது வந்து பாத்தீங்கன்னா ஹோன்ஹார், அது வந்து 5th போயம் அதுல இருந்து வந்திருக்கு. பட் இங்க வந்து உங்களுக்கு ஒண்ணுல ஃபர்ஸ்ட் ஒன்னே தெரியும்ன்றதுனால நீங்க ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க. கிन्हीं 5 प्रश्नों के उत्तर लिखिए. இதுவும் வந்து போயம்ல இருக்கிற क्वेश्चन ஆன்சர்ஸ் தான். இதுக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 4 போயம்ஸ் படிச்சாலே ஈஸியா பண்ண முடியும். பிகாஸ் 8 क्वेश्चंस கொடுத்து 5 தான் உங்களை வந்து எழுத சொல்லிருக்காங்க. बुरे कैसे भले बन जाते हैं, அது வந்து பாத்தீங்கன்னா संगति का फल இருந்து கொடுத்திருக்காங்க. சரியா? किसकी संगति करने से कीट पतंगे जल जाते हैं, दिस इज आल्सो फ्रॉम संगति का फल. तारे आकाश में कैसे लटक रहे हैं, अद्भुत माया. कवि बूंद के भाग्य का वर्णन कैसे करते हैं, एक बूंद. बूंद कैसे मोती बन जाती है, एक बूंद. इंद्रधनुष में कितने लोगों की छवि है, इंद्रधनुष. होनहार, இது வந்து ஹோன்ஹாரோடது. விருந்த के अनुसार मेहनत के बिना, இது வந்து தோஹாரன் வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6 வரைக்குமே உங்களுக்கு தெரியும். 6ல எனி 5 உங்களுக்கு தெரிஞ்சதை நல்லா தெரிஞ்சதை எழுதலாம். புரிஞ்சுதா? இது வந்து ஒரு क्वेश्चனுக்கு 2 மார்க்ஸ், டோட்டலா 10 மார்க்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் வந்து போயம் பார்ட் தான். தேர்ட் ஒன் வந்து கிசி ஏக் கவிதா கா சாராंश लिखिए. 3 போயம்ஸோட சாராंश வந்து கொடுத்திருக்காங்க. संगति का फल, इंद्रधनुष, एक बूंद. ஓகேவா? இப்ப இது பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கு அண்ட் ஆல்சோ கொஞ்சம் வந்து ட்ரிக்கியாவும் இருக்கிறதுனால 2, 3, 4 இந்த 3 போயமோட சாராंश நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. ஏக் பூந்த், அத்புத் மாயா, இந்திரதனுஷ், இந்த 3ஐயும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மா அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்துரும். ஏன்னா 5 தானே இருக்கு மொத்தம். 5ல நீங்க 3 படிச்சிட போறீங்க. ஓகேவா? சோ எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மா ஏதாவது ஒண்ணு வந்துரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏக் பூந்த் செகண்ட் ஒன்னு,
ஓகே, சங்கத்திகா ஃபல் வந்து நம்ம வேண்டாம் ஒமிட் பண்ண சொல்லியாச்சு. இந்திரதனுஷ் 4th ஒன்னு. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து நீங்க படிச்சிருக்கும். ஓகேவா, 2, 3, 4 3 எஸ்ஸே இதுல படிச்சுக்கோங்க. போயமோட 2, 3, 4 படிச்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மா ஈஸியா உங்களால பண்ண முடியும். இதுக்கு 14 மார்க்ஸ் 14 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலா புக்ல எப்படி இருக்கோ அது மாதிரி நல்லா டீட்டெயிலா எழுதுங்க. ரொம்ப ஷார்ட் பண்ணீங்கன்னா 14 மார்க்ஸ் உங்களுக்கு வராது. புரிஞ்சுதா? नेक्स्ट இதுவும் போயம் பாட்டு தான். किन्हीं दो पद्यों का कंठस्थ रूप ज्यों का त्यों लिखिए. ज्यों का त्यों as it is எப்படி இருக்கோ அப்படியே எழுதணும். ஓகேவா, மேல எத்தனை லெட்டர் வேர்ட்ஸ் இருக்கோ அத்தனை வேர்ட்ஸ் தான் இருக்கணும். கீழே இருக்க வேர்ட்ஸை மேல கொண்டு போறது, மேல இருக்க வேர்ட்ஸை கீழே கொண்டு வர்றது, அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் வந்து கமா ஃபுல் ஸ்டாப் எதுவுமே மாத்தக்கூடாது. கரெக்டா அப்படியே இருக்கணும். சரியா? இப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு வந்து 3 தோகை கொடுத்திருக்காங்க. 3 தோகையில ஏதாவது 2 தான் உங்களை எழுத சொல்றாங்க. நமக்கு கொடுத்திருக்கிறதே மொத்தம் 6 தோகை தான் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ 6 தோகையில நீங்க யாரையுமே படிச்சுக்கிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். பிகாஸ் தோகை வந்து யூஸ்ஃபுல், இன்னும் கண்டினியூஸா உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லயும் தோகை கண்டிப்பா இருக்க போது. ரிப்பீட்டடா இந்த தோகை வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால எல்லா தோகையுமே படிச்சிடுங்க. பட் என்னால வந்து எல்லா தோகையும் மெமரி பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் 4 or 5 தோகை, ஒன்னு இல்லைன்னா 2 நீங்க ஆப்ஷன்ல விட்டுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், கஸ்தூரி அது என்ன கொடுத்திருக்காங்க. சோ கஸ்தூரி இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இது. கஸ்தூரி குண்டல் பசை மிருகுடூண்டை வனமாகி ऐसी घटी घटी राम है दुनिया देखை नाही. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தோகை கொடுத்திருக்காங்க கபீரோடது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரகிமன் தாகார், அது வந்து தேர்ட் தோகை. रहीमन धागा प्रेम का मत तोड़ो चटकाई टूटे से फिर ना मिले मिले गांठ भरी जाए. ஸோ இதுவும் வந்துட்டு தேர்ட் தோகை கொடுத்திருக்காங்க. இது வந்து ரஹீமோட தோகை. ஸோ ஈஸி. இப்போ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா 5th தோகை இது. ஹரிசா ஹீரா சாண்டு கை கரை ஆன் கி ஆஸ் தேனர் ஜமுப்பூர் ஜாஹிங்கே சத்பாஷை ரைதாஸோட போயம் இது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5ல 3மே வந்துருச்சு உங்களுக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் 4 படிச்சீங்கன்னா கூட ஓகே தான். சரியா? 3ல வந்துட்டு ஏதாவது 2 தான் நீங்க எழுத போறீங்க. 1க்கு 2.5 மார்க். ஓகேவா? டோட்டலா 5 மார்க்ஸ். இதோட வந்து போயம் பார்ட் ஓவர். பத்தியோடது இதோட முடிஞ்சது. இனிமே வந்து 1, 2, 3, 4. ஓகேவா? சோ 4 மெயின்ஸ் வந்து உங்களுக்கு பத்தியில இருந்து தான் வந்திருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா இதுல இருந்து கத்திய ஸ்டார்ட் ஆகுது. கத்தியனா ப்ரோஸ். ஓகே, கின்ஹி 5 का अर्थ हिंदी में लिखिए. மீனிங்ஸ் எழுதணும். மீனிங் வந்து ஹிந்தியில எழுதணும். லாஸ்ட் டைம் வந்து இங்கிலீஷ்ல எழுதிருந்தீங்க பிராத்மிக்ல, இப்ப நீங்க ஹிந்தியில எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 கொடுத்துட்டு 5 தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 50-50 உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. கத்தியில உங்களுக்கு டோட்டலி 7 லெசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பீர்பல் கி சத்துராயி, தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சா சபா, மகாகவி சுப்பிரமணிய பாரதி, டாக்டர் அப்துல் கலாம், அந்த லெசன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு அதுல இருந்து தான் நீங்க இதை பண்ண போறீங்க. டோட்டலி 7 லெசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 படிச்சீங்கன்னா கம்பல்சரிலி உங்களால வந்து அட்டன் பண்ண முடியும். 6 or 7 வேர்ட்ஸ் அதுல இருந்து வந்துரும். ஈஸியா உங்களால அட்டன் பண்ண முடியும். புரிஞ்சுதா? இப்ப வந்து பாருங்க, இனாம் தேனான்றது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்தே வந்திருக்கு. பீர்பல் கி சத்துராயில இருந்து வந்திருக்கு. கிஃப்ட் கொடுக்கறது இல்லையா? சோ இனாம் தேனா, புரஸ்கார் தேனா. ஓகேவா? சோ அதனால வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா மார்க் வாங்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா வந்துட்டு இப்ப சாரான்ஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னா நீங்க எவ்வளவு எழுதினாலுமே உங்களுக்கு வந்து அவங்க ஒரு லிமிடெட் மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பட் ஆனா இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஒன்னு கரெக்டா எழுதிட்டீங்கன்னா அதுக்கு 1 மார்க் கொடுத்துதான் ஆகணும். அதை ரெடியூஸ் பண்ண முடியாது. இனாம் தேனா அப்படிங்கிறதுக்கு புரஸ்கார் தேனா அப்படின்னு கரெக்டா நீங்க எழுதிட்டீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு தான். ஓகேவா? சோ இதுல வந்து 5மே எழுதிட்டீங்கன்னா 5 மார்க் அவங்க கொடுத்துதானே ஆகணும். இதுல போயிட்டு நான் வந்து 4 மார்க் ரெடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பண்ண முடியாது. ஆனா எஸ்ஏல எல்லாம் ரெடியூஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு அப்படியே மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய விஷயங்கள். அண்ட் ஆல்சோ தப்பு பண்ணிருந்தீங்கன்னா ஹாஃப் மார்க் ரெடியூஸ் பண்றதுக்கும் இதுல நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதனால பாத்து பண்ணுங்க. சோ குசர்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெசன்ல இருந்து வந்திருக்கு. இது என்ன லெசன் உங்களுக்கு தெரியுது இல்லையா? தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபா. குசர்னானா வந்துட்டு பீட்னா. ஓகேவா? சோ இது மாதிரி நீங்க அந்த லெசன்ஸ்ல இருக்கிறத மட்டும் 4 லெசன்ஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சாலே ரொம்ப ஈஸியா உங்களால இதை வந்து அட்டன் பண்ண முடியும். ரொம்ப எல்லாம் வந்துட்டு திங்க் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த லெசனை விட்டுட்டோமே அப்படின்லாம் பண்ண வேண்டாம். பிகாஸ் 50-50 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 6th ஒன். किन्हीं 5 का विलोम शब्द लिखिए. विलोमना ஆப்போசிட். இப்ப நம்ம மீனிங்ஸ் பார்த்தோம். இப்ப ஆப்போசிட் பார்க்கறோம். சேம் இதுலயும் 10 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. 5 தான் எழுத போறீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ்ல இருக்கிற ஆப்போசிட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி ஈஸி. இதுலயும் இந்த 5 மார்க்கை நீங்க ஈஸியா வாங்க முடியும். சரியா? சோ அதனால வந்துட்டு ரொம்ப எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. இந்த 10 மார்க் வந்து ரொம்ப ஈஸி ஸ்கோரிங் மார்க்ஸ். சரியா? பாருங்க, 7th ஒன். ஜோடே பனாயியே. ஜோடே பனாயியேனா என்ன? மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஆல் த லெசன்ஸ்ல நீங்க வந்து படிச்சாகணும். எல்லா லெசன்ஸ்லயுமே மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இதுல ஆப்ஷன்ஸே கொடுக்கல. 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் த 5 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து எழுதிதான் ஆகணும். சரியா? சம்டைம்ஸ் வந்து இதுல வந்து இந்த சைடு ஒரு இதை கொடுத்துட்டு அந்த சைடுல வந்து அதோட இயர் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் பார்த்தோம்னா நம்ம முதலே படிச்சிருக்கிறோம்ல, ஒரு சென்டென்ஸை பாதியா கட் பண்ணி இந்த சைடு பாதி சென்டென்ஸ் அந்த சைடு பாதி சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால வந்துட்டு அதையும் நம்ம வந்து அந்த லெசனை ஃபுல்லா படிச்சிருந்தா தான் நம்மளால படிக்க முடியும். ஸோ எல்லா 7 லெசன்ஸ்ல இருக்கிற இது மேட்ச் த ஃபாலோயிங் நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களால இதை வந்து அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இதுல ஆப்ஷனே கிடையாது. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தோ நௌக்கர் வந்து இதுல வந்துச்சு உங்களுக்கு, பீர்பல் கி சுத்ராய் தேஹாத்தி கி ரக்வாலி கேலியே ரக்வாலி காத்தது. ரெண்டு வேலைக்காரங்க வந்து தேஹாத்திய வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? சோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். இப்ப நீங்க பிராத்மிக் எக்ஸாம் மாதிரி இதுவும் பேப்பர்ல தான் அதே பேப்பர்ல தான் ஒர்க் ஷீட் மாதிரி எழுத போறீங்க. சோ இப்ப என்ன பண்ணணும், இங்க டேஷ் இருக்கும். அந்த தோ நௌக்கருக்கு நேரா நீங்க வந்து இங்க தேஹாத்தி கி ரக்வாலி கர்த்தேத்தே அப்படின்னு நீங்க எடுத்து எழுதணும். இங்க 1 போடுறது இல்ல இங்க லைன் போட்டு மார்க் பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க. சரியா? பாரத் बहुभाषी देश है. इंडिया इज अ मल्टीलिंगुअल कंट्री. ओकेवा? पटेल का जन्म 1875. ओके, पटेल्स बर्थ 1875. श्याम पट्ट पर चिड़िया का चित्र बनाया. ब्लैक बोर्डல चिड़ियाவோட பேர்டோட டிரா பண்ணாங்க, பிக்சர் டிரா பண்ணாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? கேடா ஜிலா எங்க இருக்கு? கேடா ஜிலானா கேடா டிஸ்ட்ரிக்ட், ஜிலானா டிஸ்ட்ரிக்ட். கேடா டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்கு? குஜராத்ல. சரியா? இப்ப இது வந்து எந்தெந்த லெசன்ல உங்களுக்கு வந்து எல்லா லெசன்லயுமே மேக்சிமம் வந்து உங்களுக்கு இது இருக்கு, மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் இருக்கு. எல்லா லெசன்லயுமே நீங்க மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் படிச்சிடுங்க. அப்பதான் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, 8th ஒன், கின்ஹி 5 का वाक्य में प्रयोग कीजिए. இது பாத்தீங்கன்னா ஈஸி 10 கொடுத்திருக்காங்க. ஸோ 10ல வந்துட்டு 4 தான் எழுத போறீங்க. 10ல வந்துட்டு 5 தான் எழுத போறீங்க. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களால மேனேஜ் பண்ண முடியும். இது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? ஈஸி தான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ்ல இருந்து நீங்க பண்ணாலே மேக் சென்டென்ஸ் பண்ணிட முடியும். ஹுக்கும் தேனானா அந்த ஹுக்கும் தேனா அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்க ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஐ ஹோப் யூ நோ வாட் இஸ் மேட்ச் இதுன்னு சென்டென்ஸ் ஃப்ரேமிங் அப்படின்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல தான் இருக்கு. ஹுக்கும் தேனா வந்து பாட்ஷா நே பீர்பல்கோ ஹுக்கும் தியா, பாட்ஷா கேவ் ஆர்டர்ஸ் டு த பீர்பல். அவ்வளவுதான். ஸோ அது வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் 10 மார்க்ஸ் இருக்கு இதுல. நல்லா படிச்சுக்கோங்க. 4 லெசன்ஸ் தான் படிக்க சொல்லிருக்கேன். ஈஸியா படிச்சிடலாம், உங்களால பண்ண முடியும். சரியா? 9th ஒன் பாருங்க, இதுவும் லெசன்ல இருந்து தான். गद्यांश के आधार पर प्रश्नों के उत्तर एक या दो वाक्य में लिखिए. ஸோ வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் ரிலேட்டடா 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கொஸ்டின்ஸ்க்கும் பேராகிராஃப்ல இருந்து ஆன்சர் எடுத்து நீங்க எழுதணும். இதுலயும் ஆப்ஷன் கிடையாது. எல்லா 7 லெசன்ஸ்லயும் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆன்சர் வந்து நீங்க இதுலயே இருக்கிறதுனால நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஆன்சரை மட்டும் இதுல இருந்து கண்டுபிடிச்சு எழுதணும் கூட எழுதலாம். மெமரி பண்ண வேண்டிய விஷயம் இதுல எதுவும் இல்ல. ஓகே, இதுல வந்து பீர்பல் கி சத்ராயில இருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை ரீட் பண்ணி பார்த்துருங்க. பகீச்சே கா தீப் கித்னி தூர் பர் சல் ரஹா தா, எவ்வளவு தூரத்துல அந்த இது வந்து எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகீச்சே கா தீப் 10 फुट இங்க இருக்கு பாருங்க. பகீச்சே கா தீப் 10 फुट की दूरी पर चल रहा था. दूरी அதோட நிறுத்திட்டு दूरी चल रहा था அப்படின்னு இதுல இருந்து ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. சோ இதுல இருந்து அந்த வேர்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த ஆன்சரை வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணி பண்ற மாதிரி பண்ணுங்க. பகீச்சே கா தீப் கித்னி அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு 10 फुट दूरी पर चल रहा था அப்படின்னு எழுதலாம். சரியா? அக்பர் கே ஆते समय बीरबल क्या कर रहा था. அக்பர் வரும்போது பீர்பல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அக்பர்கே ஆத்தே சமயம் இதுல இருந்து எழுதுங்க. அக்பர்கே ஆத்தே சமய பீர்பல் சாவல் இல்லையா? ஜஹாं பனா பீர்பல் முஸ்குராத்தே हुए बोले சாவல் பக்கா ரஹே தே. அவ வந்து வரும்போது அவர் வந்து அரிசி வேக வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அவர் வரும்போது அரிசி வேக வச்சுட்டு இருந்தாரு. அப்பதான் இந்த சீன் நமக்கு நடக்குது. அக்பர் நே क्या हुक्म दिया, what order अकबर gave. அவ ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அக்பர் நே தேஹாத்திக்கோ 5000 रुपये இருக்கு பாருங்க. अकबर डे இதுல இருந்து எடுத்துக்கோங்க. தேஹாத்திக்கோ 5000 रुपये इनाम में देने का हुक्म दिया. அப்படி இதுல இருந்து எடுத்துட வேண்டியதான். சரியா? இது எல்லா லெசனையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்து ஆன்சர் எங்க இருக்குன்றதையும் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுல ஆப்ஷன்ஸ் கிடையாது இல்லையா? அதனால எல்லா 7 லெசன்ஸ்ல இருக்கிற பேராகிராஃபையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்து கொஸ்டின் என்னன்னு பார்த்து அந்த கொஸ்டினோட ஆன்சர் பேராகிராஃப்ல எங்க இருக்குன்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கும் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஓகே, 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 6 மார்க் உங்களுக்கு இந்த பார்ட்டுக்கு.
அடுத்தது பாருங்க, இதுவும் வந்து லெசன்ல இருந்துதான். किन्हीं दो प्रश्नों के उत्तर 5-5 वाक्य में दीजिए. பிக் கொஸ்டின் 5 கொஸ்டின் கொடுத்துட்டு 2 கொஸ்டினுக்கு தான் உங்களுக்கு ஆன்சரை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வெரி ஈஸி. நீங்க ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் 3 லெசன்ஸ் படிச்சா கூட போதும். ஏன்னா வந்துட்டு மோர் தென் 50% ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, बादशाह ने बीरबल से क्या पूछा और बीरबल ने क्या उत्तर दिया. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான், ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பிக் கொஸ்டின் அந்த அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? अध्यापक ने बच्चों को चिड़िया का पाठ कैसे सिखाया. अब्दुल कलाम. दक्षिण भारत हिंदी प्रचार सभा के पत्र पत्रिकाओं का उल्लेख दीजिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभा. ஓகேவா? இப்போ இந்த மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்லயே இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல 4 லெசன்ஸ்ல இருக்கு. இது வந்து அப்துல் கலாம். அப்துல் கலாம் வந்து 4th லெசன். ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் படிச்சீங்கன்னா அதுலயே உங்களுக்கு இது வந்து வந்துச்சு. பாரதி கே பச்பன் கே பாரே மே, இது வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதி, இது 3rd லெசன்ல இருக்கு. ஓகே, சோ அப்படியே நம்ம 3 லெசன்ஸ் படிச்சாலுமே 3 லெசன்ஸ்லயுமே உங்களுக்கு வந்திருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் 3 4 லெசன்ஸோ அதுல இருக்க क्वेश्चन ஆன்சர்ஸை மெமரி பண்ணிக்கோங்க. ஒரு क्वेश्चनக்கு 5 மார்க், பிகாஸ் 5 லைன்ல ஆன்சர் சொல்லிருக்காங்க. சோ 10 மார்க் இந்த பார்ட்டுக்கு. நெக்ஸ்ட் பார்ட் வந்து பாருங்க, 11th ஒன், கிசி ஏக் பாட்டு கா சாராंश लिखिए. ஏதாவது ஒரு லெசனோட சாராंश எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 லெசன் கொடுத்து ஒண்ணுதான் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் 4 படிச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் 4 படிச்சா ஈஸியா உங்களால வந்து எழுத முடியும், ஆன்சர் பண்ண முடியும். சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பீர்பல் की चतुराई கொடுத்திருக்காங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதி, சித்தார்த் का ग्रह त्याग, हमारा राज चिन्ह. இது ரெண்டும் வந்து உங்களுக்கு 5 and 6 லெசன்ஸ்ல இருக்கு. இது வந்து பீர்பல் की चतुराई ஃபர்ஸ்ட் லெசன், மகாகவி வந்து 3rd லெசன். சோ ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் படிச்சாலே நீங்க வந்து ஈஸியா உங்களால இதை அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? 15 மார்க்ஸ் இதுக்கு. நல்லா வந்து எலாபரேட்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து தேவநாகரி லிபிகா மானக் ரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் வந்து பேஜ் நம்பர் 57ல உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதுல இருந்து தான் இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து அந்த பேஜ் நம்பர் 57ல ஸ்டார்ட் ஆகுது. அதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 61ல இருக்கு. அந்த 61ல உங்களுக்கு வந்து டோட்டலா உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 15ல வந்து நீங்க மினிமம் ஒரு 10 படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 10ல வந்துட்டு 5 நீங்க வந்து 8 கொஸ்டின்ஸ் கொடுத்து 5 தான் எழுத சொல்றாங்க. சரியா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்ன லெட்டர்னா என்ன, ஸ்வர்னா என்ன, வியஞ்சன்னா என்ன, அனுநாசிக்னா என்ன, சயுக்த வியஞ்சன்னா என்ன. சோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இது லாங்குவேஜ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அவ்வளவுதான். சரியா? இப்ப பாருங்க, வர்ண கிசே कहते हैं, வாட் இஸ் கால்டு வர்ண. வர்ணனா லெட்டர். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनே இருக்கு. இது வந்து தெரியும். वर्तमान में संविधान के द्वारा कितनी भाषाओं का राष्ट्रीय भाषा का இது वर्तमान ஒரு வேர்ட் ஆட் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 4th क्वेश्चन இருக்கு இல்லையா, हमारे संविधान में कितनी भाषाओं का राष्ट्रीय भाषा का दर्जा, டோட்டல் 22. இதுல நீங்க என்ன பண்ணணும், ஒன்லி வந்துட்டு கிட்னியை ரிமூவ் பண்ணிட்டு 22 மட்டும் போட்டா போதும். இவ்வளவு பெரிய கொஸ்டினா இருக்கேன்னு பயப்படுறதுக்கே இல்லை. இந்த கிட்னியை ரிமூவ் பண்ணிட்டு 22 போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 2 மார்க்ஸ். ஒரே ஒரு இதை ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண போறீங்க, 22 போட போறீங்க, 2 மார்க் உங்களுக்கு கிடைக்க போகுது. புரிஞ்சுதா? சோ இந்த இடத்துல ரொம்ப ஈஸி தான். स्वर का प्रयोग कैसे होता है, இது வந்து 6th क्वेश्चन. स्वर का प्रयोग स्वतंत्र रूप में होता है. संयुक्त व्यंजन किसे कहते हैं, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8th क्वेश्चन. अनुनासिक चिन्ह का उदाहरण दीजिए. இது வந்து உங்களுக்கு 11th. இது படிக்கலாம், பரவாயில்ல. அடுத்து இருக்கிற ஆப்ஷன் போவோம் நம்ம. किन शब्दों में विसर्ग का प्रयोग, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது 10th क्वेश्चन இருக்கு இல்லையா, அதுதான். ஓகேவா? தேவநாகரி अंकों का अंतरराष्ट्रीय रूप. நம்பர் வந்து अंतरराष्ट्रीय रूपனா இன்டர்நேஷனல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 தான் ஆன்சர் இதுக்கு. ஹிந்தி अंकों का தேவநாகரி ரூப்னா வந்து நம்பர் வந்து ஹிந்தியில எழுதணும். இப்ப இத வந்து ரெண்டையும் படிச்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி ஈஸி. அதுல முதல்ல இருக்கிறதுல 8 கொஸ்டினும் 14 and 15 படிச்சு மொத்தம் 10 கொஸ்டின் படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப ஈஸியா உங்களால பண்ண முடியும். புரிஞ்சுதா? சோ 2 கொஸ்டின் வந்து மெமரி பண்ண வேண்டியதே இல்ல. 14 and 15 பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் தான். நம்பர் எப்படி எழுதுறதுன்றது தெரிஞ்சுக்க போறீங்க, அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இதுல மொத்தம் 15 கொஸ்டின்ல 1 to 8 படிச்சிருங்க, 14 and 15 படிச்சிருங்க. சோ இட் இஸ் வெரி ஈஸி. அதுல இருந்து வெறும் 5 கொஸ்டின்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி இந்த நம்பர்ஸ் 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணிக்கோங்க, மேல இருந்து 3 கொஸ்டின் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். சரியா? அவ்வளவுதான். இதுதான் வந்து மொத்தமா உங்களுக்கு வந்து மதியமாவோட பேப்பர். இது வரைக்கும் நம்ம வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. அதுல என்னென்ன படிக்கணும், இப்படி படிச்சா மார்க் வாங்கலான்றதையும் சொல்லியாச்சு. ரொம்ப ஈஸி. மத்தியமால மார்க் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொன்னதை படிச்சா கூட உங்களால சொன்னதை வந்து நீங்க அப்படியே படிச்சு ஒரு டைம் எழுதி பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களால 80 மார்க் கம்மியா வாங்கவே முடியாது. நீங்க மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால 80 மார்க்ஸ், நான் சொன்னதை மட்டும் படிச்சா கூட 80 மார்க்ஸ் கம்மியா உங்களால வாங்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களால வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். சரியா?
ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்றேன், கண்டிப்பா கிளியர் பண்றேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மதியமா படிக்கிறாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ், நல்லா எழுதுங்க. அண்ட் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாமும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. தன்யவாத்.